வணக்கம் நண்பர்களே. இது அறிவோம் அரசியல். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியோட தேர்தல் களம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2021ல அதிமுக தோற்றதுக்கு அமமுக தான் காரணமா? 2024ல அதிமுகவோட வாக்கு வங்கி ஏன் சரிஞ்சது? இது எல்லாத்தையும் விட தளபதி விஜயின் வருகை இங்க யாரோட வெற்றியை பாதிக்கும்? இந்த வீடியோவுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். 2021 மற்றும் 2024 ஒரு ஒப்பீடு. 2021 உண்மை நிலவரம்: அதிமுக வாங்கிய வாக்குகள் 59,416. ஆனால் பிரிந்து நின்ற அமமுக பரமசிவ ஐயப்பன் பிரித்த வாக்குகள் 31,870. பகுப்பாய்வு: அதிமுகவும் அமமுகவும் இணைந்திருந்தால் வாங்கியிருக்க வேண்டிய வாக்குகள் சுமார் 91,000. இது காங்கிரசின் வெற்றியை விட மிக அதிகம். அதாவது அமமுக பிரிவால்தான் அதிமுக இங்கே வெற்றியை தவறவிட்டது என்பது தெளிவாகிறது. 2024 சறுக்கல்: நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி நாங்குநேரி பகுதியில் 10,891 ஆக குறைந்தது. பகுப்பாய்வு: அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் பெரிய அளவில் பாஜக மற்றும் பிற கட்சிகளுக்கு சிதறியுள்ளன. இது அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. விஜயின் டிவிகே களம் மாறுமா? முக்கியமான அரசியல் கணிப்பு. அதிமுகவுக்கு ஏற்படும் பாதிப்பு: அதிமுகவின் வாக்கு வங்கி நிலையற்றதாக இருக்கும் சூழலில் விஜயின் வருகை அந்த பாரம்பரிய வாக்குகளை இன்னும் பலவீனப்படுத்தும். குறிப்பாக மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் மற்றும் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் விஜய் பக்கம் சாய அதிக வாய்ப்புள்ளது. இது அதிமுகவை இந்த தொகுதியில் 3ஆம் இடத்திற்கு தள்ளினாலும் ஆச்சரியமில்லை. 2ஆம் இடத்திற்கு வாய்ப்பு: நாங்குநேரி தொகுதியில் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் கணிசமாக உள்ளனர். விஜயின் பின்னணி மற்றும் அவர் முன்வைக்கும் அரசியல் இந்த சமூகத்தினரிடையே ஒரு வரவேற்பை பெறலாம். இதனால் ஆளுங்கட்சிக்கு திமுக கூட்டணி அடுத்தபடியாக விஜய் 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய பலமான சூழல் இங்கே நிலவுகிறது. திமுகவின் நிலை மற்றும் சவால்கள் சாதகம்: திமுகவின் வாக்கு வங்கி சுமார் 35 முதல் 40 விழுக்காடு வரை மாறாமல் நிலையாக இருப்பது அவர்களுக்கு பெரிய பலம். ஆப்போசிட் ஓட்டுகள் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் இடையில் பிரிந்தால் திமுகவின் வெற்றி எளிதாகலாம். கடினமான களம். இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் மற்றும் விஜயின் யூத் ஃபேக்டர் வேலையை காட்டினால் திமுகவும் இங்கே கடும் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். முடிவுரை: நாங்குநேரியை பொறுத்தவரை அதிமுக தன் வாக்குகளை தக்கவைக்க போராட வேண்டியிருக்கு. விஜயின் டிவிகே 2ஆம் இடத்துக்கு முன்னேறி ஒரு அரசியல் ஆச்சரியத்தை இங்கே ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்குநேரியில விஜயோட தாக்கம் எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த